வணக்கம். இன்னைக்கு வீடியோல 150 வருடத்திற்கு பிறகு 6 விதமான அற்புத யோகங்கள், அதிர்ஷ்ட யோகங்கள், மந்திர சக்தி நிறைந்த யோகங்கள் ஒரே நாள்ல வருது. இந்த அதி அற்புதமான நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பத்தை தரும்? எந்த முக்கியமான சிக்கலை இது சரி செய்யும்? இந்த யோகங்கள் அனைத்துமே கட்டாயமாக கும்ப ராசிக்கு ஒரு அற்புதமான பலனை தரப்போகுது. நீங்க நீண்ட காலம் எனக்கு இந்த சிக்கல் தான் தீரவே இல்லை, இதுதான் குறையவே இல்லை, இதுதான் பெரிய விரக்தியில என்னை வாழ வச்சிட்டு இருக்கு, என்னுடைய மன வேதனையும் மன குமுறலும் அதிகரிச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு நீங்க நினைச்ச அந்த சிக்கலை சரி செய்வதற்கு ஆண்டவன் கொடுத்த அற்புதமான யோகம், அதி உன்னதமான யோகங்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 6 யோகங்கள் ஒரே நாளில் வருவது மிக மிக வலிமையானது. ஒரு யோகம் 2 யோகம் ஒருவருடைய ஜாதகத்திலேயோ அல்லது ஒரு நாள்லயோ வந்தா அதை நம்ம ஆக்டிவேட் செய்வதற்கு லட்சக்கணக்கில் திரளுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் 6 வரும் நாளை நம்ம தவற விடலாமா? அந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த நாள் என்னைக்கு, என்னென்ன கிரகங்கள் அதுல பங்கு பெறுது, எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் செய்ய போறோங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், இல்ல ஏற்கனவே பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கமான்னு தெரியலனா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை போய் பாருங்க. அதுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான்னு, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போடக்கூடிய ராசி பலன் வீடியோ அல்லது விசேஷ கிரக அமைப்புகள் அல்லது விசேஷமான ஆன்மீக கேள்வி பதில்கள் வீடியோ, லைவ் வீடியோ, ஆலய திருவிழாக்கள், ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய பல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க கும்பராசியில இருக்கிற மாதிரி உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க அதுல ஷேர் பண்ணியும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் முடியும். கும்ப ராசிக்காரங்க எப்பொழுதுமே குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் இட்ட விளக்காக, எல்லோருக்கும் வெளிச்சம் தரும் விதத்தில், எல்லோருக்கும் வழிகாட்டும் விதத்தில், எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு கடந்த காலங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கும்ப ராசியில நீங்க அவிட்ட நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது சதய நட்சத்திரமா இருக்கலாம், புரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம். எதுல பிறந்திருந்தாலுமே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை. அது 7.5 சனி காரணமா, இல்ல குருவின் சஞ்சாரமா, என்னன்னே தெரியல. ராகு ராசியில இருக்கிறதுனால டிப்ரெஷனா அப்படின்னு நிறைய குழப்பத்துல இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீண்ட காலமாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை இந்த யோக நாள் நிறைவேற்றி தரும். உங்களுக்கு அற்புதமான பலனை தருவதற்கு எப்பவும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமியை. உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு இப்ப பிரதானமான கோரிக்கை, ஒரு கடன் தீரணுமா, தொழில வளர்ச்சி வேணுமா, வேலை கிடைக்கணுமா, திருமணம் கைகூடணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வண்டி வாகன யோகம் ஏற்படணுமா, அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கணுமா, உங்களோட எந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி, அது அரசு பணி கிடைப்பதா இருக்கலாம், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதா இருக்கலாம், விரும்பிய கல்லூரி பள்ளிகளில் இடம் கிடைப்பதா இருக்கலாம், எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் கமெண்ட்ல போயிட்டு நீங்க பதிவிட்டுட்டு நீங்க மனதார மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மூல மந்திரமான ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு நீங்க வழிபாடு செஞ்சிடுங்க. கமெண்ட்ல இருக்கக்கூடிய பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் உங்கள் கோரிக்கையையும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நான் விசேஷமாக கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளிடம் சொல்லி மனதார நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த சிக்கல் விரைவாக நீங்கணும்னு நான் விசேஷ பிரார்த்தனையும் அன்னைக்கு நடத்த போறேன். கும்ப ராசிக்கு இந்த 6 யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான், அடுத்தது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன், அடுத்தது சந்திரன். இந்த 3 கிரகங்களும் தான் இந்த யோகங்களை நிகழ்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதுல குரு பகவான் தான் உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதி, 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆசையை நிறைவேற்றும் ஸ்தானத்திற்கும் அதிபதி. அப்ப உங்களோட எந்த ஆசையையும் நிறைவேற்றுவதில் குருவின் பங்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இரண்டாவது, குருதான் பணத்தை, தங்கத்தை, சுப நிகழ்ச்சியை, திருமாங்கல்யத்தை, கல்யாண யோகத்தை தரக்கூடியவர். சுக்கிரன் என்பவர் பணத்தை குறிக்கக்கூடியவர், இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர், ஒருவருக்கு திருமண யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர், அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமி தான் இந்த சுக்கிரனின் அதிதேவதை. அப்படிப்பட்ட சுக்கிரனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. சந்திரன் என்பவர் மனோகாரகன். மனது ஒருநிலைப்பட்டுட்டா பிரச்சனை குறைஞ்சிடும். நம்ம மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டா எவ்வளவு பெரிய எதிரியையும் எளிமையாக வெல்லலாம். எப்படிப்பட்ட சிக்கலையும் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் புத்தி கூர்மையோடும்
நம்ம வெல்லுவதற்கு சந்திரனின் ஆதரவு அவசியம். அதனாலதான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதி என்பது சந்திரன். அந்த சந்திரனும் இந்த யோகத்தில் பங்கு பெறுவது இந்த நாள் உங்களுக்கு விசேஷமாக அமைவதற்கு பலனை தரும், பயனை தரும். சரி, இந்த நாள் என்னைக்கு? மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள்ல தான் இந்த யோகங்கள் 6மே ஒரே நாள்ல வருது. 150 வருடத்திற்கு பிறகு கடவுள் கொடுத்த இந்த யோகங்கள் எதை சரி செய்யும் அப்படின்னா, முதல்ல கும்பத்துக்கு இருக்கக்கூடிய திருமண தடையையும், திருமணம் அமையலைங்கிற ஏக்கத்தையும், கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரிசலையும் சிக்கலையும், பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்ப்பதையும், விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை பெற்று தருவதிலும், முதல் திருமணம் ரத்தானவர்களுக்கு 2வது திருமணத்தை அமைத்து தருவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் தர இந்த யோகங்கள் பெரிய அளவில் பயனை தரும். யோகங்களை நிகழ்த்துன்னு சொன்னமே, முதல் யோகம் எது அப்படின்னா, முதல் யோகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசியில தான் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பது உங்களுக்கான முதலாவது யோகம். ஏன்னா சுக்கிரன் கலத்தரக்காரகன். அவர் ஆட்சி பெற்றிருக்கும் அந்த நாளில் நீங்கள் வைக்கும் பிரார்த்தனையும் வழிபாடும் வேலை செய்யும். அடுத்தது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு அற்புதமான வாக்கு உண்டு, 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ஆம் இடம் பதவியை குறிக்கக்கூடிய இடம். பதவி என்பதே குரு தரக்கூடியதுதான். நீங்கள் திருமண வாழ்க்கையில இணைந்தால் நீங்கள் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ அங்கீகரிக்கப்பட்டு அந்த பதவியை பெறுவதற்கு குருவின் ஆதரவு வேணும். அடுத்தது, குரு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் மஞ்சளையும் குறிக்கக்கூடியவர். அப்ப அவர்தான் திருமணத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர். அந்த குரு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியில் இருக்கும் சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது அடுத்த யோகம். அதற்கு அடுத்தது, குருவும் வலிமையாக அமர்ந்து, ஏன்னா 5ஆம் இடத்தில் வலிமை பெற்று அவர் கேந்திர ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அமர்ந்து கேந்திர பலம் பெற்று தன்னட்சத்திரமான புனர்பூசத்தில் சக்தியோடு அமர்ந்து அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையால் யோகஸ்தானமான சுக்கிரனின் இன்னொரு வீடான துலாம் ராசியை பார்ப்பதால் அங்கே சந்திரன் அமர்ந்திருப்பதால் கெஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. கெஜகேசரி யோகம் என்பது ஒருவரோட ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல இருந்துட்டா எப்பேற்பட்ட சிக்கலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இறைவனின் துணை கொண்டு பக்தி மார்க்கமாக பக்தி நெறியில் சென்று அவர்கள் அந்த காரியத்தை முழுமையாக வெற்றியடைய செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான கெஜகேசரி யோகமும் அன்றைய தினத்தில் இருக்கிறது. அடுத்தது, பஞ்சமகா புருஷ யோகம் என்பது 5 சக்தி வாய்ந்த யோகங்களை ஒன்றாக கொண்டது. அதுல ஒரு யோகத்திற்கு பெயர் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் என்பது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ ஏற்படக்கூடியது. சுக்கிரன் எப்பெல்லாம் ஆட்சி பெறுவார்? ரிஷபத்தில் இருக்கும் பொழுதும் துலாத்தில் இருக்கும் பொழுதும் அவர் ஆட்சி பெறுவார். மீனத்தில் இருக்கும் பொழுது உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மாளவியா யோகம் என்ற மங்கள யோகத்தை, திருமண யோகத்தை தருகிறார். அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் வலிமையான யோகமான இந்த மாளவியா யோகம் மே 1ஆம் தேதி இருப்பதால் கட்டாயமாக திருமண தடை நீங்கிடும். அந்த மாளவியா யோகத்தை சுக்கிரன் கலத்தர காரகனாக இருந்து ஆட்சி பலம் பெற்று நிகழ்த்துகிறார். மங்களத்தை நிகழ்த்தக்கூடிய குரு சுக்கிரனின் இன்னொரு வீடான துலாம் ராசியை பார்த்து கெஜகேசரி யோகத்தையும் குருச்சந்திர யோகத்தையும் நிகழ்த்துகிறார். இந்த நாள் என்னைக்கு? மே 1 வெள்ளிக்கிழமை. அன்னைக்குதான் பௌர்ணமியும் இருக்கு. இந்த கலத்தர காரகனான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் வெள்ளிக்கிழமை. வாரத்துல ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள்னா அது பௌர்ணமி. ரெண்டும் இந்த 2026ஆம் ஆண்டு சேர்ந்து வருவது இந்த மே 1ஆம் தேதி தான் கடைசி. இனி இந்த வருடத்தில் வெள்ளியும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் களத்திர காரகனிடம் போய் களத்திரம் சார்ந்த சிக்கலையும் தோஷத்தையும் நாம முறையிட போறோம். அப்ப அது பெரிய அளவிலான பலனை தரும். உடனடியான பலனை, உறுதியான பலனை நமக்கு தரும். அதே மாதிரி இந்த யோகங்கள் நிறைந்த நாள்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வருது. அதற்கு பெயர் ஜீவன் நேத்திரம்னு சொல்லுவோம். ஜீவன்னா உயிரோட்டம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஒரு தோட்டம் வாங்கினாலும், ஒரு வீடு கட்டினாலும் அந்த இடத்துல ஒரு உயிரோட்டம் இருக்கணும், அங்க ஒரு ஜீவன் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அதனாலதான் நீதிமன்றத்துல கூட ஜீவனாம்ச வழக்குன்னு அதுக்கு பேர். ஒருத்தர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா அவன் ஜீவனத்துக்கு என்ன செய்வான் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். நேத்திரம்னா ஒண்ணுமே இல்லை, அது கண் பார்வை, பார்வைன்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நேத்ராலயாங்கிற பெயரை வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வையும் இந்த மே 1ஆம் தேதி பரிபூர்ணமா இருக்கு. இந்த நேத்திரத்தை 3 விதமாகவும் பார்வையை 3 விதமாகவும் பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதுல நேத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள்.
இந்த ஜீவன்ல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள். இதுல இந்த முழு வாழ்க்கை நாளும் 2 கண் உள்ள நாளும் பரிபூர்ணமான நாள். இதுவும் மே 1ஆம் தேதி வருது. இது இந்த யோகத்துல என்ன பங்களிப்பை செய்து, இது என்ன உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவன் உயிரோட்டம் இருக்கணும். அப்ப நம்ம செய்யும் பரிகாரங்களோ வழிபாடோ அல்லது நம்ம செய்யும் முயற்சிக்கோ உயிரோட்டம் ஏற்படணும். அப்ப அந்த நாளில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு முழுமையாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தோஷங்கள் கிரகங்களால் உங்களுக்கு விடுவிக்கப்படும். அப்ப அதே மாதிரி இது ஜீவன் சொல்லிட்டோம். அடுத்தது நேத்திரம். நேத்திரம்னா பார்வைன்னு சொல்லிட்டு நம்ம எதை செஞ்சாலும், நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் கடவுளின் பார்வை நமக்கு வேணும். அப்ப அந்த கடவுளின் பார்வை உங்கள் பரிகாரத்திற்கும் உங்களின் மீதும் படுவதால் உங்களுக்கான யோகங்கள், உங்களுக்கான திருமண தடை, திருமண வாழ்க்கை சார்ந்த எந்த சிக்கலையும் சரி செய்துவிடும். அதனாலதான் ஜீவன் நேத்திரத்தையும் அந்த நாளில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுகிறோம். நிறைய பேர் பஞ்சாங்கம் பாக்குறவங்க இந்த நேத்திரம் ஜீவனை பார்த்துதான் நிறைய காரியம் செய்வாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனா அப்படி நேத்திரம் ஜீவன் சரியாக அமைஞ்சிட்டா குருட்டாம்போக்குல செய்யற காரியம் கூட வெற்றி அடையும். நீங்க விளையாட்டா செய்யற முயற்சிகள் கூட பலனை தரும். அப்ப இந்த நாளில் கடவுளின் பார்வையும் நீங்கள் செய்யும் காரியத்திற்கு உயிரோட்டமும் கிடைக்கும். ஒருவரோட ஜாதகத்துல எந்த கிரக அமைப்புகள் திருமண தடையையோ அதை மீறி திருமணம் செய்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில சிக்கலை தருது அப்படின்னா, குருவோடு சனி சேர்ந்திருக்கிறது, குருவோடு ராகு சேர்ந்திருப்பது, குருவோடு கேது, சந்திரனோடு சனி சேர்ந்திருப்பது, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது, சந்திரன் கேது சேர்ந்திருப்பது, ராசியில அல்லது லக்னத்துல ராகு இருக்கிறது அல்லது கேது இருப்பது, 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இணைந்திருப்பது, இது எல்லாம் கிரகங்கள் தரக்கூடிய திருமண தடைக்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சில கிரக அமைப்புகள்னால சில தோஷங்கள் ஏற்படும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், நாகதோஷம், சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், தார தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம், இது போன்ற தோஷங்களும் திருமண தடையை ஏற்படுத்தும். நீண்ட காலத்திற்கு திருமணம் நடக்க விடாமல் தடுக்கும். அதை மீறி ஒரு சிலர் திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா கணவன் மனைவி உட்காந்து சாப்பிட முடியாது. ஒரு கடைவீதிக்கு போறோம், ஒரு பொருளை வாங்க போறோம், ஒரு விசேஷத்துக்கு போறோம் அல்லது ஒரு கோவிலுக்கு போறோம், போகும்போது ஒன்னா போவாங்க, வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான சிக்கலை எல்லாம் தரக்கூடியது இந்த அமைப்புகள். சரி, இந்த மாதிரி அமைப்புகளும் இந்த மாதிரி தோஷங்களுக்கும் இந்த கிரக அமைப்புகளுக்கும் நாங்க ஏற்கனவே திருமணஞ்சேரி, திருநாகேஸ்வரம், திருப்பைஞ்சிலி அல்லது காளஹஸ்தி, கொடுமுடி, பவானி, திருக்கடையூர், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள்லாம் நாங்க போய் பரிகாரம் செஞ்சோமே. ஆலமரத்துக்கு, வாழை மரத்துக்கு, அரச மரத்துக்கெல்லாம் கூட தாலி கட்டினமே, வெட்டினமே. ஆனாலும் எங்களுக்கு இந்த தோஷம் நீங்கலைன்னா இதெல்லாம் ஒரு பொதுவான பரிகாரங்கள். ஒரு கல்யாணம் அமையலையா, இதை போய் செய்யுங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில சிக்கலா, இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொது பரிகாரங்கள். இதுல ஒரு சிலருக்கு தீர்வு கிடைச்சிருக்கலாம். நிறைய பேர்களுக்கு தீர்வு கிடைக்காததற்கு காரணம் இது ஒரு பொது பரிகாரமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த பரிகாரம் செஞ்சாலும் நாளும் கோளும் சிறப்பா இருக்கணுமோ. அப்ப இந்த யோகங்கள் நிறைந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதியாகும். சரி, திருமண தடைக்கு இந்த பரிகாரங்கள்லாம் நாங்க செஞ்சது அன்னைக்கு சரியா வேலை செய்யல, அதனாலதான் எங்களுக்கு இப்பவும் வரணும் அமையல, கல்யாணம் நடக்கல. நீங்க என்ன பரிகாரத்தை அன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இந்த ஹோமம் தான் திருமண தடையும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கான கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சொன்னது? ஜோதிடர்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாமே நமக்கு சாஸ்திரத்தில் கடைசி பரிகாரம் இதாங்க, இதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது யாரு? கடவுளில் பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சாங்க, பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக. அதனாலதான் இந்த ஹோமம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக கடைசி ஹோமமாகவும் பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பார்வதி தேவி என்ன மந்திரத்தை பயன்படுத்தினாங்களோ, எந்த முறைப்படி இந்த ஹோமத்தை செஞ்சாங்களோ அதன்படி செய்வதுதான் இன்னைக்கும் இந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதன்படி செய்யும் பொழுதும் அவர்கள் பயன்படுத்திய மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுவதால் தான் இன்னைக்கும் இந்த ஹோமம் கலந்துக்கிற எல்லாருக்குமே திருமண தடை நீங்குது, திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சரியாகுது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், விவாகரத்து வழக்கு சாதகமாக முடிவடைகிறது. அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை எங்கே செய்வது விசேஷம்? 12 ராசிக்குமே களத்திரக்காரகன் யாரு? சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமி. அப்ப களத்திரக்காரகனின் ஆலயத்தில் செய்வதை தவிர வேறு எங்கும் செய்வது முழுமையான பலனை தராது. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மே 1ஆம் தேதி இந்த ஹோமத்தை செய்வது விசேஷம்.
உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கு அல்லது 4-5 நபர்கள் நீங்க திருமண தடை அல்லது வாழ்க்கையில சிக்கல்னா சேர்ந்து இந்த ஹோமத்தை ஒரு மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். எங்கீங்க அந்த மாதிரி ஹோமத்தை ஏற்பாடு செய்யறது, நான் போய் எங்க ஆள் தேடுறது, அல்லது எங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லையே அப்படின்னா, நீங்க எல்லாம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல மே 1ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது. அதுல கலந்துக்கலாம். அதுல கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு யோக நாள்ல இந்த ஹோமம் செய்யும் போது அங்கே இட வசதி இல்லை. அவங்க எவ்வளோ பேர் வந்ததுனால உட்கார வைக்க முடியல. அந்த ஆலயத்துல ஒரு விசேஷமான மரபு ஃபாலோ பண்றது என்னன்னா, ஹோமம் தொடங்குவது முதல் முடியும் வரைக்குமே சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்துதான் இந்த ஹோமத்தை செய்வாங்க. அவங்க பாதியில உட்கார வைக்கிறது, ஒரு பேட்சுக்கு 10 நிமிஷம் உட்கார வச்சா பண்றது அப்படி கிடையாது. ஹோமம் தொடங்குவது முதல் முடியும் வரைக்குமே அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை உட்கார வச்சு செய்யறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்க இடவசதி இருக்கு. அதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவர்கள் முன்பதிவை ஏத்துக்குவாங்க. அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சு உங்கள் வருகையை உறுதி செஞ்சு மகாலட்சுமி சூடிய, அதாவது கலத்திரக்காரகனான லக்ஷ்மி சூடிய மாலையை திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு ஹோமகுண்டத்தை சுற்றி அமர வைக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப கலத்திரக்காரகன் சூடிய மாலை கிடைக்கும் வேலை நமக்கு கல்யாண மாலை விரைவாக அமையும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம். இந்த ஆலயத்தின் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம், உலகின் முதல் ஆலயம், ஒரே ஆலயம். இந்த அஷ்டலட்சுமியும் நவக்கிரகம் பார்க்கும்படி ஹோம குண்டம் அமைத்து அதை சுற்றி சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து ஹோமம் செய்வதுதான் இந்த திருமண தடைக்கான ஒரு விசேஷமான ப்ரொசீஜரா இவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நவ கிரகங்களும் ஹோமத்தையும் சம்பந்தப்பட்டவர்களையும் பார்வை செய்வதால் உங்கள் கிரக தோஷங்கள் நீங்கும். ஏற்கனவே சொன்ன செவ்வாய் தோஷமோ, தார தோஷமோ, கலத்திர தோஷமோ, மாத்திரு தோஷம், பித்ரு தோஷம், விஷக்கன்னிகா, புனர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்களை எல்லாம் நமக்கு தரது யாரு? கிரகங்கள். அந்த கிரகங்கள் பார்ப்பதால் சாந்தமடைந்து கிரக சாந்தி ஏற்பட்டு கிரகங்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கும். நவ கிரகங்களின் நல்ல ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யணும்னு சொல்லிட்டோம். சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருக்கு திருமண தடையோ ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹோமத்திலையும் லக்ஷ்மியின் கருவறையிலையும் வச்சு விசேஷமாக தோஷ நிவர்த்தி செய்து அந்த ஜாதகத்தையும் அப்பயே உங்ககிட்ட வழங்கிடுவாங்க. நேரில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் லக்ஷ்மி சூடிய மாலை அணிவிக்கப்படும். ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறோம் அல்லது என் பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னா, குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா, நீங்க அவர்கள் சார்பாக ஜாதகத்தை எடுத்துட்டு கலந்துக்கலாம். அல்லது உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் யாரு வேணாலும் திருமண தடை யாருக்கோ அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம். நாங்க ஃபேமிலியாவே வெளிநாட்டுல இருக்கவங்கிற மட்டும் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு திருமணம் நடக்கையோ அவங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா அதை ஆலயம் நிர்வாகம் பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தியும் செஞ்சு சங்கல்பம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகத்தையும் இந்த ஹோம பிரசாதத்தையும் உங்களோட முகவரிக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க. இதுதான் இங்க பின்பற்றக்கூடிய நடைமுறை, இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள். என்னுடைய தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன், உங்கள் தடையை நீக்குவதற்கு நீங்க நேரில் வருவதுதான் சிறப்பு. என்னுடைய தோஷத்தையும் என்னோட தடையையும் நீக்குவதற்கு நானே கடவுளிடம் முறையிடுவதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. முடிந்தவரை நேரில் வாருங்கள். அல்லது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோ, உறவுக்காரர்களோ, நண்பர்களோ ஜாதகத்தை எடுத்துட்டு கலந்துக்குங்க. வாய்ப்பே இல்லாதவர்கள் மட்டும் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பி பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஹோமம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள்ல காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 2:30 மணிக்கு முடிவடைகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹோமத்தை தொடங்கி வைப்பதற்காக அன்றைய தினம் ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். இந்த ஆலயம் எங்கே இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. உங்களுக்கு கூகுள் மேப் லொகேஷன் வேணும் அல்லது எப்படி வரணும்னு உங்களுக்கு தகவல் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு டீட்டெயில பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே முன்பதிவு செய்து விடுங்கள். என குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல அங்கே அனுமதி கிடையாது. இந்த நாள் ஒரு யோகம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள், கடவுள் கொடுத்த நாள், ஆண்டவன் கொடுத்த அற்புத நாளை தவற விடாமல் விடுமுறை நாளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலையும் சரி செய்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்துங்கள். உங்களுக்கான வரன் விரைவாக வரட்டும் என்று உங்கள் சார்பாக நானும் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர்
ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.